அப்படி உனக்கு திடீரென்று சாக வேண்டும் என்ற எண்ணம் எதற்காக வந்தது என்று திரும்பவும் கேட்கிறார். அதற்கு அந்த போகன் சொல்லுகிறார், ஐயாவே, நான் இருந்த தவமானது 4-2 ஆகி வருகின்ற காலத்திலே கலியன் பிறந்து பூலோகத்திலே வந்தார். அதற்கு பின்னாலே அந்த தவமானது தவறிவிட்டது. அப்போ வைகுண்டம் செல்ல வேண்டுமே என்ற ஆவலினாலே இந்த மலையிலே தலையிடறி சாக இருக்கிறேன் என்றார். போகா, வைகுண்டம் போக வேணுமானால் இந்த மலையிலே நீ தலையிடறி சாகுவதின் காரணம் என்ன? அப்படி இந்த மலைக்கு என்ன புதுமை பெருமை என்று கேட்டார். ஐயா, கலியன் பூலோகத்திலே வந்த காரணத்தினால் வேதா வகுத்த வேதம் 4, அந்த நாதாந்த வேதம், அந்த 4 வேதத்திலே ஒன்று கல்விக்கு உகந்த வேதம். கலி பிறந்த காரணத்தினாலே அது கல் போல் இழகாமல் அப்படியே உறைந்து விட்டது. அப்போ வேதா சொல்லுவார், நீ இந்த பாரிலே ஒரு பங்காக ஒரு பெரிய மலையாக வளர்ந்திரு. வைகுண்டர் இங்கு வருகிற போது அலைபோல் இழகி நீ அமுதமாக பாய வேண்டும் என்று சாபித்து விட்டார். அந்த கல்விக்கு உகந்த வேதம்தான் இப்பொழுது ஐயா வைகுண்ட சுவாமியினுடைய கருணையினாலே இந்த வையகத்திலே இன்று நாம் அகில திரட்டு அம்மானை என்ற நூல் வடிவிலே அதை அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த வேதா வகுத்த வேதங்களிலே ஒன்று கல்விக்கு உகந்த வேதம் கல்போல் இப்படி மலையாக வளர்ந்திருக்கிற காரணத்தினால் இதிலே தலையிடறி இறந்தாளாயிலும் வைகுண்டம் கிடைக்கும் அல்லவா என்று நான் சாக இருக்கிறேன் என்று உரைத்தான் அந்த போகவன். அப்பொழுது அவனை அருகே கூட்டிக் கொண்டு, நீ இங்கே வா, உனக்கு வைகுண்டம் தானே போக வேண்டும், நான் வழிவகுக்கிறேன் என்று அழைத்து வருகிறார். கொஞ்ச தூரம் வனத்திலே 2 பேருமாக வழி நடக்கின்ற போது சுவாமி சொல்லுவார், போகா, என் தேகமெல்லாம் ரொம்ப மாய்ச்சலாக சடவாக இருக்கிறது. எங்காயிலும் இங்கே நல்ல தண்ணீர் உண்டுமா? நல்ல தண்ணீர் ஆவி பார்த்து அதிலே இறங்கி நீராடித்தான் போக வேண்டும் என்றார். உடனே போகன் சொல்லுவான், சுவாமி, அதோ தெரிகிறது பாருங்கள் அருணகிரி மலை. அந்த அருணகிரி மலையிலே ஒரு தெப்ப ஆவி உண்டு, நீராடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று எம்பெருமானிடத்திலே சொல்லி அவரையும் அழைத்துக் கொண்டு அந்த ஆவியையும் காட்டிக் கொடுத்தான். உடனே எம்பெருமான் அதிலே இறங்கி நீராடுகின்றார். ஒரு முங்கு முங்கி எழுந்தவுடனே அடுத்தபடியாக நீராடுவதற்கு அங்கே தண்ணீரே இல்லை, அத்தனையும் வற்றிவிட்டது. அதே சமயத்தில் ஒரு அழகான ஒரு அணங்கு, ஒரு பெண் எம்பெருமானுடைய திருவடியில் வணங்கி கிடக்கிறார். உடனே போகனிடத்திலே கேட்பார், எப்பா, இந்த பெண் யார்? தண்ணீரை காணவில்லை, அது பெண்ணாக மாறி வந்திருக்கிறது, இதனுடைய காரணம் என்ன என்றார். போகன் சொல்லுவான், சுவாமி, இதை அந்த பெண்ணிடத்திலே கேட்டால் அவள் அதை தெளிவாக சொல்லுவாள் என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள். அவள் அதற்கு பதிலை சொல்லுகின்றார். ஐயாவே நாரணரே, ஆதியிலே நான் கைலையில் ஒரு பணிப்பெண்ணாக பணிபுரிந்திருந்தேன். ஒரு நாள் நீராடுகிற போது அறையிலே ஆடை இல்லாமல் ஆவியிலே இறங்கி நீராடிவிட்டேன். இதை கொண்டையணிவோன் ஆகிய சிவபெருமான் அறிந்து, பெண்ணே, நீ பெருத்த தவறு செய்து விட்டாய். ஆடை இல்லாமல் எப்படி நீ தண்ணீரிலே இறங்கலாம்? இந்த தவறுக்கு உனக்கு தண்டனை, நீ தண்ணீராக போ, அப்படி என்று சாபித்து விட்டார். ஐயா, இந்த சாபம் எப்பொழுது தீரும் என்று கேட்டதற்கு, நீ தெப்ப ஆவியாக கிடந்தால் அந்த வழியாக ஆதித்திரு நெடுமால் வந்து அதிலே இறங்கி நீராடுவார். அவர் திருமேனி உன் பேரிலே பட்டவுடனே தண்ணீராக இட்ட சாபம் மாறும். அதற்கு மேல் உனக்கு என்ன வேணுமோ அவர் தருவார் என்று சொன்னார். ஐயா, எனவே தங்களுடைய வரவால் நான் சாப விமோச்சனம் பெற்றேன். இந்த அடியாளுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வணங்கி நின்றாள் அந்த பெண். அப்பொழுது எம்பெருமான் ஆகம போகனையும் அந்த செலமடவையும் பார்த்து சொல்லுவார், நான் ஆண்டிருந்த நல்ல துவராயுகத்திலே சூரிய ஒளி காந்த துலங்கு வைடூரியத்தால் வீரியமான வெற்று விருது குடைகள் நிறைந்த தங்கப்பொன் ஆயுதமும் தளிர் நிற சக்கரமும் பங்கமில்லாத முத்தும் பவள நிற குடைகளும்
கட்டான வைர கல்கோட்டை ஆவிகளும் நிறைந்த ஒரு திருத்தலம் துவரையம்பதி. மட்டான செம்பவள வைரக்கால் மண்டபம் உண்டு. அத்தனையும் கலியன் கண்டுகொண்டால் ஆண்டு கொள்வானே என்று உவரிக்குள்ளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் 2 பேரும் அந்த துவரையம்பதியை காவல் புரிய வேண்டும். நான் அங்கு வருகிற போது உங்களுக்கு அதிலே வாழ்வு தருவேன் என்று அந்த 2 பேரையும் அங்கே அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் எம்பெருமான் ஸ்ரீரங்கம் புறப்படுகின்றார். அப்படி ஸ்ரீரங்கத்திலே வந்து எம்பெருமான் வாழ்ந்திருக்கின்ற போது மாய நீச கலியனினால் இந்த உலகத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை ஐயா தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகம போகனையும் ஜலமடவையும் துவரையம்பதியிலே போய் நீங்கள் அதை காவல் செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்துவிட்டு எம்பெருமான் ஸ்ரீரங்கம் வந்து சேருகின்றார். ஆனால் இந்த உலகத்திலே மாய நீச கலியன் செய்த பல மாற்றங்கள் என்ன என்பதை தொடர்ந்து சொல்லுகின்றார். சாஸ்திரத்தை 6 வகுத்தான். நட்சத்திரத்தை 27 பிரித்து கோள் 9 12 கூடுகள் அல்லது ராசிகள் என்ற சம்பிரதாயத்தை ஏற்படுத்துகின்றார். ஒரு வாரத்திலே 7 நாள், மாதத்திலே 2 பட்சங்கள், இப்படி நிலைகளை ஏற்படுத்தி தானாக லோகத்தை ஆண்டிருக்கிறார். மாந்திர தந்திரத்தால் செய்த வறுமையை சொல்லுகிற போது பாந்தல் வாய்கட்டி பரிசுகட ஆட்டிடுவான், சந்திரனை மங்க வைப்பான், சமுத்திரத்தை பொங்க வைப்பான், மந்திரத்தால் தெய்வத்தை மாடு போலே வருத்தி வேலை கொள்வான், கற்பை கலைக்கிடுவான், கன்னி அழித்திடுவான், வெற்பை தகர்த்திடுவான், வெடியை தடுத்திடுவான், ஆண் பெண்களை பிரித்து கோன் பிரித்து கட்டி குடிகலைப்பான், கசுவை மறைத்திடுவான், பசுவை அடைத்து பட்டினிகள் போட்டு கொன்றிடுவான், கண்ணை குருடாக்கிடுவான், மிருகங்களை எல்லாம் வாய் கட்டி அது ஆகாரம் உண்ண முடியாது அவைகள் கிடந்து இறந்து விடுகிற நிலைக்கு ஆக்கி விடுவான், மானிடர்களுக்கு குஷ்டம் போன்ற நோய்களை ஏவி விடுவான், விஷத்தை கொடுத்து கொன்றிடுவான், மாரியை கூட மறைப்பான், ஏரிகளை எல்லாம் உடைப்படுக்க செய்து நாட்டை அழித்து விடுவான், அடப்பமிட தாயை ஆளாக்கி வைத்திடுவான், குடைபிடிக்க பிதாவை கொண்டிடுவான் வேலை என்று சொன்னார் எம்பெருமான். அந்த அளவிற்கு, அதாவது யாரை தெய்வமாக வணங்க வேண்டுமோ அந்த நிலையிலே நடக்க வேண்டுமோ அதை நேர் எதிர்பதமாக அவர்களை எல்லாம் அடிமைகளாக்கி வேலை கொள்வான், பேயை வருத்தி அதற்கு வேண்டிய பூஜைகளை கொடுத்து மானிடர் பேரிலே ஏவி விட்டு அந்த மக்களை எல்லாம் கொல்லுவான், கடலதுக்கும் மாமலைக்கும் கல்கோட்டை தாண்ட விடுவான், தட வரைகளை எல்லாம் தகர்த்து பொடியாக்கிடுவான். இவ்வாறு இந்த பூலோகத்திலே மட்டுமல்லாமல் இந்த நிலையானது மேலோக வரையிலும் பறந்தது. கையில யமலோகம் கரிய தெய்வ லோகமெல்லாம் அகிலமெல்லாம் புரண்டான் என்று சொல்லுகின்றார். சிவம் நினைத்தால் கூட ஏனென்று தேவர்கள் போய் கேட்பதில்லை. அந்த அளவிற்கு ஒரு மெத்தனமான ஒரு சலிவான நிலை ஏற்பட்டது. தவந்தான் இழகி தான் வந்ததாலே மூவர்கள் ஊரும் அங்கு உள்ள முறைகளும் தவறிவிட்டது. தேவர்களும் தியங்கி தான் புரண்டார்கள். இந்த நிலையிலே சிவபெருமான் நந்தீஸ்வரரை வரவழைத்து இதன் நிலையை ஆராய எண்ணினார். நந்தீஸ்வரர் வந்து, சுவாமி, இதை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் இங்கிருந்து பேச முடியாது. பூலோகம் 7 பொன்னுலோகம் 7 ஈரேழு 14 லோகம் 20 காரணத்தினாலே இங்கிருந்து நாம் அதை பேசி அறிய முடியாது. எனவே பரலோக சீமையிலே போவோம் என்று அங்கு வந்து அமர்ந்து கொண்டு அந்த கலியினுடைய காரணங்களை பற்றி அவர்கள் அங்கே விசாரிக்கின்றார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்ளுகின்றார்கள். ஈரேழு 14 லோகமும் இருள் மூடிய காரணத்தை நந்தீஸ்வரரை வருத்தி சிவபெருமான் விசாரிக்கிறார். நந்தீஸ்வர் சொல்லுவார், ஈஸ்வரரே, துவாபர யுகத்திலே ஆண்டிருந்த மாயன் அந்த யுக தர்மத்தை நிறைவு செய்துவிட்டு அந்த பொய்ச்சடல கூட்டை களைவதற்காக வேண்டி அவர் அரிகோண மாமலையிலே அயோத்த
அமிர்த கங்கை கரையிலே வந்து பொன்னோர் மானாய் உருவெடுத்து வேடங்கை அம்புபட்டு அந்த ஜடலத்தை அந்த மலையிலே ஒரு இடத்திலே பத்திரப்படுத்திவிட்டு ஒரு பண்டார வேஷத்திலே மீண்டும் வழி தொடர்கின்றார். பண்டு ஒரு யோகமுனியினுடைய ஒரு சாபம் அங்கே நடக்க இருக்கின்றது. அதனுடைய பலனை அங்கே நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம். அயோத்தியா அமிர்த கங்கை கரையிலே அந்த கங்கையில் நீராடி நின்ற சத்தமாதர்கள் வயிற்றிலே 7 லோக வித்துக்கள் சான்றோர்களாக பிறப்பார்கள் என்றும் அந்த சான்றோர் வழியிலே 7 லோகத்து எல்லா தேவர்களும் பூலோகத்திலே மனுவாக பிறந்து அப்படித்தான் இந்த கலி அழிக்க முடியும் என்றும் ஒரு முனிவனிட்ட சாபம் அங்கே நடக்கப் போகின்றது. அப்படி அந்த மாதர்களிடத்திலே எம்பெருமான் உரையாடி தவலோக தெய்வலோக பிள்ளைகளையும் பெற்று இந்த பூலோகத்திலே வாழ வைத்துவிட்டு எம்பெருமான் மீண்டும் ஸ்ரீரங்கம் போய் அமர்ந்தார். அடுத்தபடியாக கலியனை பிறவி செய்து அவனுக்கு வேண்டிய வரங்களையும் கொடுத்து பூலோகத்திலே தாங்கள் அனுப்பி வைத்தீர்கள். கலியன் பிறந்த காரணத்தினாலே பொலிவுள்ள தர்மம் பொன்றிவிட்டது, நீதம் அது கெட்டுவிட்டது. முன்னிருந்த சாஸ்திரம் முறைகள் பஞ்சாங்கம் எல்லாம் பின்வந்த நீசனால் பிரித்தாளப்பட்டது. மக்களெல்லாம் முறை தவறி ஊனமடைந்தார்கள். தந்திர மந்திரத்தால் சான்றோரை மயக்கி பந்தி அளித்தான் மானீசன். ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வாழுகின்ற நிலையை மறந்து பிரிவு முறிவாகி எதிர்த்து வாழ தலைப்பட்டார்கள். பெண்ணுக்கு ஆணும் பிரிவு முறிவாகிவிட்டது. தாய்க்குத்தான் பிள்ளை தாழாமலே பேசும் ஈஸ்வரரே. அப்படி வாய்க்கு வாய் சொன்னாலும் தாயை எதிர்த்து பேசுகிற பிள்ளையை நல்லாள் என்றுதான் சொல்லுவார்களே ஒழிய இது தவறல்லவா என்று யாரும் சுட்டி காட்ட மாட்டார்கள். அந்த அளவுக்கு பூலோகத்திலே கலி வளர்ந்து விட்டது. அது இந்த கையிலை வரையிலும் ஏகி வந்து விட்டது. இதெல்லாம் நாம் இன்னும் பார்த்து கொண்டே இருந்தால் ஏதெல்லாம் ஆகுது என்று சொல்ல முடியாது வருகிறார் ஈஸ்வரரே. அப்போ அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் கேட்கிற போது, நான் தவமிருந்து இப்பொழுது மாயனை வருத்தலாமா வருத்தட்டுமா என்று கேட்கிறார். அப்போ நந்தீஸ்வரர் சொல்லுவார், ஈஸ்வரரே, தவம் செய்து மாயவரை தான் வருத்த வென்றாலும் பவம் செய்த காலம் தவத்துக்கு இது காலம் அல்ல. இருள் கொண்ட காலமதால் ஏற்ற தர்மம் செல்லாது ஈஸ்வரரே. மருள் கொண்ட காலமாக இருக்கிற காரணத்தினால் நாம் செய்கிற தவம் வம்பிலே போய் சேரும். எனவே அவரை வரவழைப்பதற்கு இன்னொரு முறை இருக்கிறது. நீர் ஆணுவம் சேர் பேய்க்கணங்க மாலையை கழுத்திலே இட்டு அரி வர வேண்டும் என்று நீர் தவமிருந்தால் எங்கே இருந்தாலும் சுருக்கிட்டு அவர் இங்கே வந்து சேருவார். இப்படி அந்த நந்தீஸ்வர் சொன்னவுடனே சிவபெருமானும் பேய்க்கணங்க மாலையை கழுத்திலே இட்டு மாயன் வர வேண்டும் என்று அங்கே தவமிருந்தார். எம்பெருமானும் ஸ்ரீரங்கத்திலே இருந்து சீக்கிரமாக அங்கே தோன்றுகின்றார். நாராயணரை கண்டவுடனே, இத்தனை நாள் நீர் எங்கு சென்றீர் மைத்துனரே? நான் உம்மை காணுவதற்காக எப்படி தவித்து விட்டேன் தெரியுமா என்று ஓடி வந்து ஆபிஷேகத்தை கட்டினார். எம்பெருமான் சொல்லுகிறார், ஈஸ்வரரே, பாண்டவர்களுக்கு உபகாரம் செய்திருந்து வீண்ட துரியோதனனை அழித்து வெற்றி கொண்டு பாண்டவர்களுக்கு குறுநாடு வட்டம் சூட்டி பொறுப்பேறி பொய்ச்சடல கூட்டை களைந்து சாண்டவர்களை பெற்று தரணியிலே வைத்துவிட்டு நான் ஸ்ரீரங்கம் போய் அமர்ந்தேன். இப்பொழுது நீர் என்னை அழைத்ததின் காரணம் என்ன என்றார் எம்பெருமான். அப்பொழுது சிவபெருமான் இருக்கிற நிலையை பார்த்து, சரி, இந்த பேய்க்கணங்க மாலையை கழுத்திலே அணிந்திருக்கிறீரே, கொன்றை அணிவோன் அல்லவா, ஆத்தி சூடிய வேந்தன் அல்லவா, வெற்றி மாலை சூடக்கூடிய நீர் இப்படி இந்த பேய்க்கணங்க மாலையை அணியலாமா? அதை கழற்றி முதலாவது எறியும் என்றவுடனே கழுத்தில் கிடந்த அந்த மாலையை அறுத்து வீசி எறிந்தார் சிவபெருமான். அது ஆங்காங்கே தேவர்கள் வேள்வி வளர்த்தி யாகம் செய்து கொண்டிருந்த அந்த யாக குண்டத்திலே அக்னியிலே போய் விழுந்தது. தீயில் விழுந்தவுடனே ஒவ்வொரு மலர்களும் அப்படியே வெடித்து சிதறியது. ஒவ்வொரு மலரிலிருந்தும் கோடாமு கோடி பேய்கள்
உருவானது. அந்த பேய்கள் பார்க்கிறது, இப்பொழுது வேணும் இவர்களை நாம் இருக்க, எப்படியாயில் இவர்களை விட்டுவிடக் கூடாது என்று அங்கே சிவபெருமான், பிரம்மதேவர், நாராயணர், நந்தீஸ்வரர், இன்னும் தேவர்கள் இப்படி இருக்கிற அந்த சபையில இந்த அணியிலா பேய்கள், கோடாமுக்கோடி பேய்களும் சேர்ந்து அவர்களை சுற்றி வந்து வணங்கி வரம் கேட்கின்றது. என்ன என்ன வரம் கேட்கிறார்கள்? மந்திரசாலம், மாய்மாலம், மாரணம், தந்திரசாலம், இப்படிப்பட்ட வரங்கள் எங்களுக்கு வேண்டும். கொல்லச்சா சங்கிலியும் கொன்றவரை தான் எழுப்ப வெள்ளப்பிழ சங்கிலியும் வெடிப்பாக தர வேண்டும். ஈஸ்வரரும் மற்றும் தேவர்களும் முனிவர்களும் எங்களுடைய கபடத்துக்கு உள்ளாக வேண்டும். அந்த வரங்களை எல்லாம் தாரும் என்று சிவபெருமான் திருவடியிலே வணங்கி கேட்டது அந்த பேய்கள் எல்லாம். நமக்கு இருக்கின்ற சங்கடத்தை தீர்ப்பதற்காக மாயவரை வருத்தி வைத்திருக்கிறோம். அதற்கிடையிலே இவைகளுடைய தொல்லையும் தாழ முடியவில்லை. வரத்தை கொடுத்தால் வாங்கிக் கொண்டு ஓடப் போகிறது. சரி, வரத்தை கொடுத்து அனுப்பி விடுவோம் என்று வரங்கொடுக்க நிற்கின்றார் சிவபெருமான். நாராயணமூர்த்தி சிவபெருமானை பார்த்து சொல்லுவார், ஈஸ்வரரே, இதற்கு முன்னாலேயே கலியனை பிறவி செய்து அவன் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்து கையிலையில் கூட உம்மளால் தானாக வீட்டிருக்க இயலவில்லை. அத்தனை கொடுமைகள் ஆகிவிட்டது. அதுபோக அதைவிடவும் அத்துமீறிய வரங்களை கேட்கிறது இந்த பேய்கள். கேட்டதையெல்லாம் அப்படியே கொடுக்க இருக்கிறீரே, இது உமக்கே நல்லாக இருக்கிறதா? இன்னொன்று சொல்லுகிறேன், ஒருவன் கொடுக்கிறான் என்றால் எவன் ஒருவன் அதை தடுக்கிறானோ அவன் உண்ணவும் உடுக்கவும் இல்லாது அழிந்து போவான் என்பது வேத விதி. ஆதலால் நீர் கொடுப்பதை நான் தடுக்கவும் கூடாது. ஆனால் நீர் கொடுப்பதோ முறையும் அல்ல. எனவே ஒன்று சொல்லுகிறேன், இவைகள் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்து அதற்கென்று ஒரு காலகட்டம், இன்ன நாள் வரையிலும் தான் இந்த வரத்தினுடைய வலிமையினாலே நீங்கள் வாழலாம். அதற்கு பின்னாலே இந்த வரத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கெல்லாம் உயிரழிவு, அக்கினியிலே உயிரழிவு என்று சொல்லும். அதை அப்படியே எழுதும். அப்படி என்று பேய்களுக்கு வரமும் கொடுத்து அதற்கு ஒரு காலகட்டம், அது ஐயா பிறந்த அந்த வைகுண்டர் பிறந்த 1008 என்று நாம் கொள்ளலாம். அப்படி ஒரு காலகட்டத்தையும் சொல்லி, இனி அந்த காலகட்டத்திலே இவைகளெல்லாம் நம்மிடத்திலே வராமல் போனால் பெருத்த சங்கடம் அல்லவோ. எனவே இவைகளுக்கெல்லாம் நாரத முனிவனை ஒரு முக்கந்தனாக, தலைவனாக ஏற்பாடு செய்து அவன் தலைமையிலே அனுப்பி வைப்போம் என்று நாரதரையும் வரவழைத்து பேய்களை எல்லாம் அவரிடத்திலே ஒப்படைத்து, மாமுனியே, தருணத்திலே இந்த பேய்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு எங்களிடத்திலே சேர்க்க வேண்டும். அப்படி அது தவறி போனால் உனக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் என்று நாரதனிடத்திலும் எச்சரித்து அந்த பேய்களை பூலோகத்திலே முனிவனின் தலைமையிலே அனுப்பி வைக்கின்றார்கள். பேய் பூலோகத்திலே வருகின்றது. எம்பெருமான் ஸ்ரீரங்கம் போய் அமர்கின்றார். ஆனால் கைலை இருளை மாற்றுவதற்காக சிவபெருமான் தவமிருந்தல்லவோ நாராயணமூர்த்தியை அழைத்தார். அதற்கு அவர் அங்கே என்ன செய்கிறார்? ஈஸ்வரரே, தேவர்களே, கலியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேணுமானால் எல்லோரும் நற்தாவடங்களிட்டு ஆண்டிகளைப் போல பண்டாரமாக இருங்கள் என்று சொல்லி, அதுபோல சிவபெருமான் முதலான தேவர்களும் நற்தாவடங்களிட்டு பண்டாரமாக இருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த கலியன் முழுதும் அகலவில்லை, சற்று அணு விலகி இருந்தான் என்று ஐயா ஆகமத்திலே சொல்லுகிறார். சிவபெருமான் முதலான தேவர்கள் எல்லாம் மான மனு போலே வாழ்ந்திருந்தார்கள். எம்பெருமான் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் போய் அமர்கின்றார். ஆனால் இந்த பூலோகத்திலே கலியினால் ஏற்பட்ட இன்னும் சில மாற்றங்களை பற்றி, அதனால் அங்கே நடந்த விளைவுகளை பற்றி எம்பெருமான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதிகப்படியான மழை பெய்து ஏரி குளங்கள் எல்லாம் வழிந்தது. நிறைய இடங்களிலே உடைப்புகள் நாட்டை அழிக்கின்ற நிலையிலே பெருத்த சேதத்தை விளைவித்தது. அதிலே ஒரு பெரிய உடைப்பு வைகை அணை உடைத்தது. இந்த செய்தியை மக்கள் எல்லாம் மன்னனிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். கரிகால சோழ மன்னா, இன்னும் சற்று நேரத்திலே நம்முடைய நாடே அழிந்து போகும். அந்த அளவுக்கு வைகையிலே
ஒரு பெரிய உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதை உடனே அடைப்பதற்கு வழி பார்க்க வேண்டும் என்றார்கள். மன்னனும் நாட்டுக்கு பறையடித்து வீட்டுக்கு ஒருவராயிலும் வந்து அணையிலே வேலை செய்ய வேண்டும் என்று சட்டமிட்டான். நாடு பாழாக போகிறதே என்று குடிகளெல்லாம் அந்த அணக்கரையிலே வந்து வைக்கோல், மரம், பெரிய பெரிய கல், மண் சுமந்து போடுதல், இப்படியெல்லாம் அதிலே வேலை செய்து அணை அடைத்து பார்த்தார்கள். ஆனால் அணை அடைபடவில்லை. அப்பொழுது ஒரு ஈழன் பொல்லாதவன் வந்து மன்னனிடத்திலே கோளுரைக்கின்றான். மன்னவா, இனி இந்த வைகை அணையை நாம் யாராலும் அடைக்க முடியாது. ஒரு மலை எடுத்து வைத்தாலும் கூட இது நிற்காது. இதை நாம் தடுத்து நிறுத்த இயலாது. ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? தெய்வகுல சான்றோர்கள் என்று பத்திரமாகாளியின் கையதுக்குள்ளாக 7 பாலர்கள் வளர்ந்து வருகிறார்களே, அவர்களிலே ஒருவன் வந்து ஒரு குட்டை மண்ணெடுத்து போட்டாலும் கூட போதும், அந்த அணை அடைபட்டு விடும். அது அல்லாமல் வேறு எந்த விதமும் எனக்கு தெரியவில்லை என்றார். உடனே மன்னனும் ஆள்களை அனுப்பி சான்றவர்களை வரவழைத்தான். மன்னர் அழைத்தார் என்றவுடனே அந்த சான்றோர்களும் ஓடோடி வந்தார்கள். அழைத்ததின் விவரத்தை கேட்டார்கள். உடனே அந்த மன்னன் சொல்லுகிறான், சான்றோர்களே, வைகை தன்னை அடைக்க வழிபாரும். என்ன? அதாவது நீங்கள் குட்டை சுமந்து மண்ணெடுத்து இந்த வைகையை அடைக்க வேண்டும், அப்படி என்று அந்த மன்னன் சட்டமிட்டான். உடனே அந்த சான்றவர்கள் சொல்லுவார்கள், இது நல்லதல்ல மன்னவரே, நம்மோடு இந்த மொழி தாங்கள் உரைக்க வேண்டாம். இதற்கு முன்னாலே இப்படி ஒரு வேலை செய்யுங்கள் என்று நீர் சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. ஏன் இப்பொழுது இந்த ஈனமான வேலையை செய்ய சொல்லுகின்றீர்? வெட்டாத படையெல்லாம் வெட்டி முரசு கொட்டுகிற நிலையிலே வெட்டி சரமறுத்து பொருள் தேடி தந்திருக்கிறோம், நாடு தேடி தந்திருக்கிறோம், பெருமை புகழ் தேடி தந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட வேலைகளை கட்டளையாக இடுங்கள், நாங்கள் செய்ய துணிகின்றோம். ஆனால் நாங்கள் இந்த குட்டையை கையினால் தொடமாட்டோம், குட்டை எடுத்து மண் சுமக்க மாட்டோம் என்றார்கள். குட்டையினால் மண்ணெடுத்து குளக்கரையை தான் அடைக்க கெட்டியல்லால் வேறு கெருவிதங்கள் பேசாதே, குட்டை எடுத்து மண் சுமை என்று அதிகாரத்திலே மன்னன் மீண்டும் சொன்னார். ஆனால் சான்றவர்கள் மறுத்தார்கள். இவர்களை பிடித்து இழுத்து வாருங்கள் என்று படைகளை ஏவிவிட்டார். யாரும் மீண்டு வரவில்லை. அந்த சான்றவர்களை பிடிக்க சென்ற படை வீரர்கள் அத்தனை பேரும் அங்கே இறந்தார்கள். யாராலும் இவர்களை பிடிக்க முடியாதா? இதோ நான் பிடித்து வருகிறேன் என்று மன்னன் பட்டத்து யானையிலே ஏறி வந்தார். சான்றவர்கள் எண்ணுகின்றார்கள், அவனுடைய வார்த்தையை தட்டினோம், அது ஒழுங்கு பிரச்சனை. இப்பொழுது அவனுடைய படைகளையும் அழித்து விட்டோம், அது வீரத்தின் தன்மை. ஆனால் இந்த மன்னனுடைய கையை தட்டக்கூடாது. ஏனென்றால் அவருடைய சபையிலே நாம் சென்றால் நமக்கு சரி ஆசனம் தருகிறார். ஆங்காங்கு பல பகுதிகளை ஆளுகின்ற உரிமையை நமக்கு தந்திருக்கின்றான், பட்டயம் தந்திருக்கின்றான், பாறையிற கூலிகள் விட்டு தந்திருக்கின்றான், 4 வகையான படைகளை தந்திருக்கின்றான். இப்படி நாம் ஆளுவதற்கு பல நிலைகளிலே உதவி புரிந்த அந்த மன்னனுடைய கரத்தை தட்டக்கூடாது என்று அவன் கைக்குள்ளாக சார்ந்தவர்கள் அகப்பட்டார்கள். பிடித்த அந்த பிள்ளைகளை இழுத்துக் கொண்டு வந்து அந்த அணக்கரையிலே குழி தோண்டி அதற்குள்ளாக நிறுத்தி கழுத்தளவு மண்ணிட்டு நிறுத்தி யானைக்காலால் ஒருவன் தலையை தட்டிவிட்டான். அடுத்தால் மற்றவர்களை கேட்கிறான், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்களும் அதே பதிலைத்தான் சொல்லுவோம் மன்னவா, எக்காரணம் கொண்டும் குட்டை தொட மாட்டோம். சரி, இன்னொருவனை பிடித்து அதுபோல குழி தோண்டி அதற்குள்ளாக நிறுத்தி கழுத்தளவு மண்ணிட்டு நிறுத்தி அவங்களிடத்திலே கேட்கிறான், நீ என்ன சொல்லுகிறாய்? முன்னால் ஏற்பட்டவனுடைய கதிதான் உனக்கும். குட்டை எடுத்து மண் சுமப்பாயா, இல்லை யானை காலால் தலையிடட்டுமா? அந்த சான்றோன்னு சொல்லுகிறார், மன்னவா, அத்தலைக்கு இத்தலை பொய்த்தலை இல்லை. இதுபோல எங்கள் எத்தனை பேருடைய தலையை நீ யானைக்காலால் இந்த தரணியிலே உருட்டினாலும் நாங்கள் குட்டை தொடுவதாக இல்லை, குட்டை தொடும் கூடை தொடும் என்றுரைத்தான். அந்த வேகத்திலேயே 2ஆம் அவன் தலையையும் யானைக்காலால் இடறிவிட்டான் மன்னன். அந்த தலையானது அத்து உருண்டு ஓடுகிற போது குட்டை தொடும் கூடை தொடும் குட்டை தொடும் கூடை தொடும் குட்டை தொடும் கூடை தொடும் என்றே உருண்டதாம். மன்னன் பார்த்தான், எவ்வளவு தெய்வ சிறப்பு கொண்ட பிள்ளைகள், மாவீரர்கள்.
ஏதோ முரண்பாடான ஒரு கொள்கையினாலே இவர்களை நாம் யானைக்காலால் தலையிடரை கொன்று விட்டோமே என்ற ஒரு எண்ணத்திலே மன்னன் மனம் சோர்ந்து அரண்மனைக்கு போய்விடுகிறார். ஆனால் இந்த விவரத்தை வித்யாதர முனிவர் ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்திருக்கின்ற எம்பெருமானுக்கு அறிவிக்கின்றார். நாராயணா, நாட்டிலே நல்ல பிள்ளைகளை பெற்று வைத்தோம், இனி நமக்கு அலைச்சல் இல்லை, நாம் ஓய்வெடுக்கலாம் என்று இங்கே வந்து பள்ளி கொண்டு விட்டாயாப்பா. நீ பெற்று வைத்த பிள்ளைகளை 7 அந்த சான்றோர் மக்கள் 7 பேரிலே 2 பேரை சோழராஜன் கரிகால சோழன் யானைக்காலால் தலையிடறி கொண்டு விட்டான். உனக்கு விவரம் தெரியுமா? எம்பெருமானும் தெரியாதவர் போல அப்படியா என்று அதை கேட்டுக்கொண்டு மீதமுள்ள பிள்ளைகளை ஆயிலும் காப்பாற்ற வேண்டுமே என்று அங்கே ஒரு வேலையாளாக ஓடி வருகிறார். வருகிற வழியிலே ஒரு வயதான தாயார், ஒரு புட்டு வியாபாரம் பண்ணுகிறவள், அவளுக்கு சொந்த பந்தம் என்று கிடையாது. எனவே அவள் அணையிலே வேலை செய்ய ஆள் அனுப்ப இயலவில்லை. ஊரிலே வேலைக்கு ஆள்களை தேடினாலும் வேலைக்கும் கிடைக்கவில்லை. அப்படி அவள் சில நாள் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே எம்பெருமான் அவளிடத்திலே ஒரு வேலையாளாக போய் சேருகின்றார். உனக்கு கூலி என்ன வேணும் என்று கேட்டதற்கு, அம்மா எனக்கு கூலி வேண்டாம், ஆகாரம் தந்தால் போதும் என்று சொல்ல, அவள் வியாபாரத்துக்கென்று அவிக்கக்கூடிய பிட்டை அவித்து இதோ தருகிறேன் என்று பிட்டவிக்க சென்றாள். அப்பொழுது அவர் சொல்லுவார், அம்மா நீயோ இந்த வியாபாரத்திலே ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறாய், இந்த சிறிய வியாபாரத்திலே நாம் பகுதியை சாப்பிட்டு விட்டால் உன் வியாபாரம் பாதிக்கும், ஆதலால் உருந்து போன புட்டு யாரும் அதை விரும்பி வாங்க மாட்டார்கள், அப்படித்தானே? எனவே அந்த உதிர்ந்த புட்டு உண்டால் போதும் என்றார். அப்படியே அந்த கிழவியும் புட்டு அவித்தாள். ஆனால் அந்த அவித்த புட்டுகள் அத்தனையும் உதிர்ந்து விட்டது. வியாபாரம் பால்பட்டாலும் பரவாயில்லை, இன்றைக்கு வேலைக்காயிலும் ஆள் கிடைத்ததை என்ற சந்தோஷத்திலே அவருக்கு அந்த பிட்டை கொடுத்து மீதம் இருந்ததையும் பசிக்கிற போது சாப்பிட்டுக்கோ என்று அதையும் அவரிடத்திலே கொடுத்து வேலைக்கு என்று மண்வெட்டியும் கூடையும் கொடுத்து அனுப்பினான். இப்ப அந்த வயிறு நிறைய சூடான ஆகாரம், இளம் வெயில், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கதகதவென்று, எங்காயிலும் ஒரு இடத்துல உட்காரலாமே, கொஞ்சம் படுத்து எழுந்திருக்கலாமே என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. அல்லாமலும் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் வரும் என்பார்கள். அப்படி வழியிலே ஒரு ஆலமரத்தடியிலே நிழலிலே போய் படுத்தார். அப்படியே தூங்கிவிட்டார். அணையிலே வேலை செய்த ஆள்களுடைய கணக்கெடுக்கிறார்கள். இந்த வயதான புட்டு வியாபாரம் செய்கிற அந்த கிளை வீட்டிலே இருந்து இதுவரையிலும் ஆளு வரல. சரி, ஆளுதான் இல்லாதவள், விவரத்தையாயிலும் சொல்லலாமே, இவளுக்கு என்ன கல்மனம், அவரை போய் அழைத்து வா அப்படி என்று சொல்லி மன்னன் ஆள் அனுப்புகிறான். இந்த கிழவி வந்து சேவகன் கூட்டிட்டு போகிறான். வழியில விவரத்தை அறிந்து கொண்டாள். ஐயையோ, ஏமாற்றி போட்டானே பாவி அப்படி என்று மனவருத்தப்பட்டு செல்லுகிற போது அந்த ஆலமரத்தடியிலே இவர் தூங்கி கிடக்கிற அந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். அவரையும் பார்த்து தட்டி எழுப்பி கூடவே அழைத்து செல்லுகிறார்கள். அங்கு போய் அந்த கிழவியானவள் மன்னனிடத்திலே அழுது நடந்த முறைகளை எல்லாம் எடுத்துரைத்தார். மன்னன் அப்படி என்றால் அந்த ஆள் எங்கே என்று விசாரிக்கிறார். இதோ எங்க பின்னாலதான் வந்து கொண்டிருந்தான், இப்போ காணலையே, பாவி இப்பொழுது ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டானே என்று ஆங்காங்கே தேடுகிற போது அணையிலே வேலை செய்கின்ற அந்த வேலையாள்கள் மத்தியிலே போய் நின்று கொண்டு பரிகாசம் பண்ணி சிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றார். இவருடைய பேச்சை கேட்டு வேலை செய்கிறவர்களும் வேலை செய்யல. மன்னனுக்கு கோபம் எப்படி வரும்? ஒரு பிரம்பு கொண்டு வா அப்படி என்றார். ஒரு அழகான பிரம்பு கொண்டு கொடுத்தார்கள். அதை வாங்கி அங்கே கேலி பேசிக் கொண்டு நிற்கிற அந்த வேலையாள் உருவத்திலே வந்திருக்கிற எம்பெருமானை இறைவன் என்று அறியாத மன்னன் வேலையாள்தான் என்ற உணர்விலே ஓங்கி அடித்து விடுகிறார். அடித்ததுதான் தாமதம். மன்னன் கையில் உள்ள பிரம்பு எங்கு போனது என்று தெரியாது. ஐயோ என்று அலறி தன்னுடைய முதுகை துடைத்தான். ஏன்னா அந்த அடி அவன் முதுகல விழுகிறது. அவன் முதுகல மட்டுமா, அங்கு நின்ற வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து, நீதானா என் முதுகிலே அடித்தது, ஏண்டா அடித்தான்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுகிறான். வேலை செய்தவர்கள் அவர்களும் வேலை செய்யாமல் ஐயோ அம்மோ என்று அலறி ஒருத்தனை ஒருத்தன் நீதானா என் முதுகில் அடித்தது, நீதானா என் முதுகில் அடித்தது என்று சொல்லி சண்டை பிடிக்கிறார்கள். அந்த வயதான பாட்டியும் ஐயோ பாவி, சும்மா இருந்த என்ன கூட்டிக் கொண்டு வந்து கொல்லுவதற்கா இங்கே அழைத்து வந்தா என்று அவளும் ஒப்பாரி வைத்தாள். இதெல்லாம் பார்த்தவுடனே மன்னன் எண்ணுகின்றான், இப்படி ஒரு அதிசயம் மனிதனால் எப்படி நடக்கும்? இறைவனுடைய திருவிளையாடலாத்தான் இருக்கும். அப்படி என்று அடிபட்டவன் எங்கே என்று தேடுகிறார்கள்.
அப்பொழுது எம்பெருமான் ஒரு கூடை நிறைய மண்ணெடுத்து தலையிலே வைத்து சுமந்து அந்த அணவழியிலே நடக்கின்றார். மன்னன் ஆச்சரியமாக பார்த்து நிற்கின்றார். அப்படியே ஒரு குட்டை மண்ணையும் அந்த உடைப்பான பகுதியிலே வீசி எறிகின்றார். அந்த மண் விழுந்தவுடனே கல்லால் செங்கலால் சுவர் கட்டினால் எப்படி உடைப்புகள் மேவுமோ அதுபோல அந்த இடமானது நன்றாக மேவிக்கொண்டது. இவ்வளவு ஒரு அதி அற்புதம் இறைவனால் தான் நடக்க வேண்டும், அது அல்லாது வேறு எந்த வழியிலும் நடப்பதற்கு இயல்பு அல்ல என்று புரிந்து கொண்ட அந்த கரிகால சோழன் தன்னுடைய குலதெய்வம் ஆகிய அவன் வணங்கும் கடவுளாகிய சொக்கநாதனை வெளியிட்டு அழைத்தான். சொக்கா என்று அவன் அழைத்த போது அவனுக்கு சொர்க்கநாதனாக உருக்காட்டினால்தான் இறைவன் என்று நம்புவான் என்ற நிலையிலே ஸ்ரீரங்கநாதனாகிய மாயவன் சொக்கராக உரிச்சமைந்து அவனுக்கு காட்சி கொடுத்தார். ஐயா பின்னால் அந்த மக்களுக்காக பாடுபட்ட வரலாற்றிலே சொல்லுவார். குட்டையெடுத்து மண் சுமந்து பிரம்படிகள் பட்டு சொக்கரென உரிச்சமைந்து நான் அணையடைத்தேன், மக்களுக்காக பாடுபட்டேன் என்ற வசனத்தை பின்னாலே சொல்லுவார். இப்படியாக எம்பெருமான் அணையடைத்து விட்டு ஸ்ரீரங்கம் வருகின்றார். அப்படி ஸ்ரீரங்கம் வந்த பின்னாலே அங்கே என்ன நடக்கிறது, ஸ்ரீரங்கத்திலே என்ன நடக்கிறது, எம்பெருமான் அங்கிருந்து எதற்காக திருவனந்தபுரம் புறப்படுகிறார் என்ற வரலாறுகளை தொடர்ந்து ஐயா சொல்லி வருகின்றார். அப்போ வைகை அணை அடைத்து விட்டு எம்பெருமான் ஸ்ரீரங்கம் மேவி இருக்கின்றார். இந்த சாண்டவர்கள் 2 பேர் இறந்த செய்தி பின்னாலதான் பத்திரமாகாளிக்கு தெரிகிறது. அந்த அம்மையும் அங்கிருந்து கோபப்பட்டு அந்த சோழன் ஊர் வறுமையாக வேண்டும் என்று 12 ஆண்டுகள் பாரிலே மழை பெய்யக்கூடாது என்று சாபித்தாள். உடனே மழை பெய்யாமல் மக்களும் மன்னனும் பஞ்சத்தால் வேதனைப்பட்டார்கள். அன்னமது ஈயாமல் அறிவழிந்து வாடினான். அது அல்லாமலும் இறந்துவிட்ட மன்னர்களுடைய மனைவிமார்கள் 2 பேரும் அணிந்த ஆபரணத்தை கழற்றாமலும் ஆடையை அகற்றாமலும் அப்படியே இழுக்கு சொல்லி ஈந்த ஈழன் பழிகொளவும் சோழனும் அவனை சார்ந்தவர்களும் அழிந்து நரகத்திலே சேரவும் வைகைக்கரையிலே இறந்துவிட்ட மன்னர்கள் மீண்டும் அந்த ஜடலத்தோடு உயிர் பெற்று வந்து எங்களை உடன் சேர வேணும் என்றும் மனதிலே உறுதி கொண்டு வனத்திலே போய் தெற்கு முகமாக தவம் இருக்கின்றார்கள். இங்கே ஸ்ரீரங்கம் வருகிறாரே எம்பெருமான், அங்குள்ள வேதியர்களுக்குள்ளாக சண்டை ஏற்பட்டது. நீ முந்தி நான் முந்தி, அதாவது இன்றைக்கு நான் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று ஒருவன் வாதிடுகிறார். இல்லை இல்லை முதற் பூஜை நான் தான் செய்ய வேண்டும் என்று இன்னொருவன் எதிர்த்து பேசுகிறார். இப்படி 2 பேருக்குள்ளாக சண்டை ஏற்பட்டது. அதிலே ஒருவன் இப்பொழுது மாயன் வந்து இதற்கு நியாயம் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நான் இந்த வேள்வியிலே விழுந்து இறந்து போவேன் என்று அநேக வேள்விகளை வளர்த்து அதை சுற்றி சுற்றி வருகிறார். அப்பொழுது எம்பெருமான் அவனை தடுத்து, ஏன்பா வம்புல நீ இப்படி சாக போகிற, எனக்கு இனி இந்த இடம் பொருத்தமில்லை. ஏனென்றால் இங்கேயும் களி புகுந்து விட்டது, ஒற்றுமையான உங்களுக்குள்ளாக பிரிவு முறிவு ஏற்பட்டு விட்டது. எனக்கு ஒரு ஆனந்த சுகமுனியினுடைய சாபம் உண்டு, கொஞ்ச நாள் ஆனாலும் அனந்தபுர சீமையிலே போய் பள்ளி கொள்ள வேண்டும் என்று. எனவே நான் அனந்தபுரம் நோக்கி புறப்படுகிறேன் என்றார். உடனே அங்கு சேத்திரகாலம் என்கிற ஒரு பூதம், அந்த பூதம் இந்த வேதியனும் நாங்களும் உம்மோடே வருகிறோம் என்று எம்பெருமானை தொடர்ந்தார்கள். இப்படி ஸ்ரீரங்கம் விட்டு எம்பெருமான் சேத்திரகாலம் என்கிற பூதத்தோடும் நல்லதொரு வேதியனோடும் அரணார் திருக்கோயில் வழியாக அனந்தபுரம் நோக்கி வருகிற போது அங்கே தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து எம்பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள். அப்படி வந்த தேவர்களிலே சிவபெருமானும் தவித்து நிற்கிறார். என்ன எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறீர்களே என்று விசாரிக்கிற போது அந்த முனிவர்கள் தேவர்கள் கேட்கிறார்கள், அச்சுதரே தாங்கள் எதற்காக இந்த வழியாக பயணப்படுகிறீர்கள், திருவனந்தபுரத்தை நோக்கி செல்லுகிறீர்களே என்று கேட்கிறார்கள். அப்ப சொல்லுகிறார், எனக்கு கொஞ்ச நாள் அங்கு போய் குடியிருக்க வேண்டும், அதுதான் போகிறேன். ஏன் ஐயா, இந்த நாட்டிலே மக்கள் எல்லாம் கலி என்று சொல்லி
கலியினால் பீடிக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிரிவு முறிவாக கிடக்கிறார்கள், பந்தி அழிந்து கிடக்கிறார்கள். அந்த மக்களை ஒழுங்குபடுத்துகிற நிலையை விட்டு, அந்த மக்களுக்கு உபகாரம் செய்கிற நிலையை விட்டு, நீசர்கள் வாழுகின்ற, நீசராய் தோன்றி நிறந்து பறந்திருந்த தேச திருவனந்தம் செல்ல வகை ஏது ஐயா? அல்லாமல் நீர் அவனிடத்திலே போயிருந்தால் எல்லாம் அவனுக்கு வசமாகிவிடும் அல்லவோ? கைவாய்த்ததென்று கலியன் கொண்டாடி இதைவிடவும் உமரமான நிலையிலே பரிகாசம் செய்வானே, பார் முழுதும் இந்த நீசனுடைய ஆட்சி பறந்து விடுமே என்று சிவபெருமான் முதலான தேவர்கள் சொன்னார்கள். அச்சுதரே, எக்காரணம் கொண்டும் அங்கு செல்வதற்கு நியாயமில்லை. மானம் அழிந்தாச்சு மாகலியன் வந்ததினால். கலியை அழிப்பதற்கு வழிபாரும் என்று சிவபெருமான் நாராயணரிடத்திலே சொல்ல, எம்பெருமான் சொல்லுகிறார், அப்படியல்ல ஈஸ்வரரே, கண்டிப்பாக நான் அனந்தபுரத்திலே போய் பள்ளி கொண்டு ஆக வேண்டும். அது அந்த முனிவனுடைய சாபம். அல்லாமல் நீங்கள் கலி கலி என்று பெரிதுபடுத்துகிறீர்களே. கலியேது நீசம், காணேது வையகத்தில், சலிவேது ராஜ்யத்தில் நான் அறியேன். எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லை. நீங்க இப்படி மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வஞ்சகங்கள் இல்லாத மாயன் மேலும் வழி கொண்டார். அந்த வழியிலே பல பல அற்புதங்கள் நடக்கிறது. ஒவ்வொன்றாக அந்த வரலாறுகளை நமக்கு எம்பெருமான் சொல்லி வருகின்றார். அப்படி வழி நடக்கிற போது வழியிலே 55 கற்சிலைகள் வரிசை வரிசையாக நிற்கிறது. அந்த வரலாற்றை சொல்லுகின்றார். அப்போ வழியிலே 55 கற்சிலைகள் நிற்பதைக் கண்டு தங்களோடு வந்து கொண்டிருக்கின்ற தேவர்களிடத்திலே கேட்கிறார் எம்பெருமான், தேவர்களே, இப்படி வழியிலே ஒழுங்காக 55 கற்சிலைகள் நிற்கிறதே, இதன் காரணம் என்ன? அப்படி என்று அதிலே அருணமுனிவன் என்று ஒரு முனிவன் சொல்லுகிறான், ஐயாவே, இவர்களெல்லாம் பிரம்மலோகத்து ரிஷிமார்கள். பிரம்மனுடைய பூசாந்திர கணக்கை களவு செய்து விட்டார்கள். இதை அறிந்த பிரம்மதேவர் அந்த குற்றத்திற்காக சிலைக்கல்லாக போங்கள் என்று சாபித்து விட்டார். உடனே இவர்கள் எல்லோரும் அந்த பிரம்மனுடைய திருவடியிலே வணங்கி, இப்பொழுது அடியார்களுக்கு இட்ட சாபம் எப்பொழுது தீரும் ஐயா அப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பிரம்மதேவர் சொல்லுவார், பூலோகத்திலே நீங்கள் சிலைக்கல்லாக நின்றால் அந்த வழியாக அனந்தபுரம் நோக்கி ஆதி திருநெடுமால் வருவார். அவருடைய கரங்கொண்டு உங்களை தொடுவார். அப்பொழுது உங்களுடைய சாபம் தீரும். பின்னால உங்களுக்கு என்ன வேணுமோ அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பிரம்மதேவர் அந்த 55 ரிஷிமார்களையும் இப்படி சிலைக்கல்லாக சாபித்து விட்டார் ஐயா. எனவே தாங்கள் இதை திருக்கரங்கொண்டு தொட்டால் அவர்கள் சாபம் விமோச்சனம் ஆகும். உடனே எம்பெருமானும் சிந்து திருக்கை கொண்டு தொடுகின்றார். உடனே அந்த சிலைகள் எல்லாம் அப்படியே ரிஷி உருவாகி எம்பெருமானுடைய பாதத்திலே விழுந்து வணங்கினார்கள். அவர்களை பார்த்து எம்பெருமான் கேட்கிறார், ரிஷிமார்களே, உங்களுக்கு இனி என்ன வேணும்? பூலோகத்து வாழ்வு வேணுமா, மேலோகத்து வாழ்வு வேணுமா அப்படி என்று கேட்டார். உடனே அவர்கள் சொல்லுவார்கள், ஐயாவே, எங்களுக்கு பூலோகத்து வாழ்வு போதும், மேலோகத்து வாழ்வு எங்களுக்கு வேண்டாம். அப்படியானால் நீங்கள் தேசத்துக்கு ஒருவராக போய் வாழ வேண்டும். 56 தேசம், ஆனா நீங்களும் 55 பேர் தான், அதனால பிரச்சனை இல்லை. பிச்சை அது வாங்கி பெருமையதாய் அருந்தி மிச்சம் அது வைக்காமல் விழிபறந்து வாராமல் சீமைக்கு ஒரு இருழ்ச்சியாக சென்று ஆண்டியைப் போல வாழ்ந்திருங்கள். தாழ்மை பரதேசி தானாக வீட்டிருந்து அப்பொழுது பூசை பெலிகள் தீபங்கள் இட்டு ஏற்கக்கூடாது. ஆசை என்ற கருத்தை அறுத்து ஒரே நினைவாக மனதிலே மாசு அணுகாமல் எப்பொழுதும் என்னை நினைந்து துதித்துக் கொண்டு வைகுண்டா என்று வையகத்திலே வாழ்ந்திருங்கள். பொய்குண்டம் நீக்கி பூலோகமே நீங்கள் இருந்தால் நான் இந்த உலகத்திலே வைகுண்டமாக வருவேன். அப்பொழுது உங்களை எல்லாம் அருகழைத்து தந்த வரத்திலே தப்பி நடந்ததுண்டால் அவரவர்கள் செய்த குற்றத்துக்கு தக்கவாறு இந்த பூலோகத்திலே மனித வாழ்விலே நான் இயல்பு தருவேன் என்று அந்த 55 ரிஷிமார்களையும் பூலோகத்திலே தேசத்துக்கு ஒருவராக போய் வாழுங்கள் என்று அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் அந்த சேத்திரகாலம் என்கிற பூதத்தோடும் நல்லதொரு வேதியனோடும் கூடவே வந்த தேவர்களோடும் எம்பெருமான் அனந்தபுர சீமை நோக்கி
வழிகொள்ளுகின்றார். எம்பெருமான் 55 ரிஷிமார்களையும் பூலோகத்திலே தேசத்துக்கு ஒருவராக வாழுங்கள் என்று அனுப்பிவிட்டு மீண்டும் அனந்தபுரம் நோக்கி வழிநடக்கிற போது அவருடைய கால் பட்டவுடனே பெரிய கல்லாக மலை போல் கிடந்த அந்த பெரிய பாறையானது அப்படியே ஒரு பெண்ணாக உருவெடுத்து நின்றது. பெண்ணென்றால் பரும் பெண்ணாக அலங்கோலமான தோற்றத்திலே, அகோரமான உருவத்திலே, பண்டே ஈடளித்த தாடகை போல நின்றாள். அண்டபிண்டமும் ஒரே உருவாக வடிவாக. இப்போ அந்த தேவர்களிடத்திலே கேட்கிறார், தேவர்களே, கல்லாக கிடந்தது கால்பட்ட உடனே பரும் பெண்ணாக வந்து நிற்கிறதே, இது என்ன அப்படி என்று கேட்கிறார். உடனே அப்பொழுதும் அந்த அருணமுனிவன் சொல்லுகிறான், ஐயாவே, இவள்தான் எக்காலத்துக்கை யமனை கொல்ல வேண்டும் என்று தவம் கிடக்கின்றாள். யமனை கொல்ல வேண்டுமா? ஆமா, யமனை கொல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே முறையிட்டால் அவரும் இது கலி வெறுத்து பூலோகம் தாங்காது, இப்பொழுது யமனை கொல்லக்கூடாது, கொஞ்சம் பொறு அப்படி என்று நாட்களை தட்டி கழித்துக் கொண்டே வந்தார். இவள் விடாப்பிடியாக தொடர்ந்து சிவபெருமானிடத்திலே போய் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அது அவருக்கு சற்று கோபம். கொஞ்சம் பொறுவென்று சொல்லத்தான் செய்கிறேன் பெண்கொடியே, நீ என்ன மிஞ்ச வல்லோ செய்கிறாய்? கல்லாக கிடந்து வல்லவிதமானாலும் காலனை கொல்லுகின்ற வகையை நீ தேர்ந்துக்கோ அப்படி என்று சொல்லி கல்லாக போவென்று சாபித்து விட்டாள். இந்த சாபு எப்பொழுது தீரும் என்று அந்த பெண் கேட்டதற்கு, பூலோகத்திலே நீ கல்லாக கிடந்தார், அந்த வழியாக ஆதி திருநெடுமால் அனந்தபுரம் நோக்கி வருவார், அவருடைய சிந்து திரு பாதம் உன் பேரிலே பட்டவுடனே அப்படியே அந்த சாபம் விமோச்சனமாகும், பெண்ணாக வருவார். அதற்கு மேலாக உனக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே அவர் தருவார் என்று சொல்லி கல்லாக சாபித்து போட்டார். ஐயா, சரி, சிவபெருமானுக்கும் இவளுக்கும் என்ன பிரச்சனை? அப்போ அது அந்த பெண்ணிடத்திலே கேட்டால் தெளிவாக அறியலாம் என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள். ஏனம்மா, சிவபெருமானுக்கு உனக்கும் என்ன தகராறு? அவர் எதற்காக உன்னை சாபித்தார்? நாராயணரே, ஐயாவே, நான் தான் முற்காலம் அதில் பாரமுள்ள செந்திரிஷியினுடைய தர்ம பத்தினியாக இருந்தேன். அப்பொழுது என்னுடைய அழகு இது அல்ல, செப்புவத்த சிவகாமி போல் அழகுடைய பெண்ணாக இருந்தேன். நானும் என் பர்த்தாவும் ஒன்றாக கூடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே என் பேரிலே ஏமன் இச்சை கொண்டான், வம்பு செய்து என்னுடைய மன்னனையும் கொன்றுவிட்டான். என் கணவனை கொல்வதற்கு இவன் யார்? இதற்கு ஒரு நியாயம் உண்டுமா என்று சிவபெருமானிடத்திலே செவியறியும்படியாக முறையிட்டேன். அவரும் கேட்டு விசாரித்து விட்டு, அம்மா, இப்பொழுது யமனை கொல்லக்கூடாது, ஏன்னா அது கலி உலகம், நருள் பெருத்து பூலோகம் தாங்காது, கொஞ்சம் பொறு, கொல்லலாம், கொஞ்சம் பொறு என்று சொல்லி நாட்களை தட்டி கழித்துக் கொண்டே வந்தார். நானும் அவரிடத்திலே விடாப்பிடியாக போய் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அது அவருக்கு சற்று வருத்தம். அந்த கோபத்திலே நீ கல்லாக கிடந்து காலனை கொல்லும் வகை வல்ல விதத்தாலும் நீ பார்த்துக்கோ அப்படி என்று என்னை சாபித்து போட்டார். ஐயா, இப்பொழுது தங்கள் திருப்பாதம் பட்டு நான் சாப விமோச்சனம் அடைந்திருக்கிறேன் என்று வணங்கினேன். சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் புருஷனை கொன்ன அந்த யமனை கொல்ல வேண்டும். சரி, அந்த யமனை கொல்ல வேண்டும் என்று நீ ஒரு தவம் இரு. நீ இருக்கின்ற தவம் நிறைவேறினால் வந்த யுகம் மாறி இந்த கலியுகம் மாறி வலியவில தர்மயுகம் தோன்றுகின்ற காலத்திலே உன் தவசின்படி அந்த சதிக்கு உகந்தது ஆனால் அந்த சண்டன் அழிவான். போய் தவம் அப்படி என்று சொல்லி அந்த எக்கால துக்கையை யமனை கொல்வதற்காக தவத்துக்கு இருத்திவிட்டு மீண்டும் எம்பெருமான் அனந்தபுரம் நோக்கி வழி நடக்கின்றார். எக்கால துக்கையை தவத்துக்கு இருத்திவிட்டு எம்பெருமான் அனந்தபுரம் நோக்கி நடக்கிற போது வடக்கு கைலாச வாசலிலே 7 லோகத்து தேவர்களும் முனிவர்களும் வந்து தவமாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன? கலி பிறந்த காரணத்தினாலே மான வரம்பு மகிமை கெட்டு தான தர்மங்கள் கெட்டுவிட்டது. கைலை முனி தேவர்கள் எல்லாம் வரம்பழிந்தார்கள். கைலையின் கட்டும் தவறிவிட்டது. இப்படியெல்லாம் இந்த அடையாளங்கள் இந்த அகிலம் அழிவதற்கு காரணம். எனவே
கண்டிப்பாக நாம் எல்லோருக்கும் ஒரு பிறவி இந்த பூலோகத்திலே இருக்கிறது. எனவே நாராயணமூர்த்தி நம் 7 லோகத்து தேவர்களை வித்துக்களை எடுத்து பூலோகத்திலே சான்றோர் வழியாக அமைத்திருக்கின்றார். அதுல போய் நாம கண்டிப்பாக பிறந்தால்தான் கலி அழியும். எனவே நமக்கு ஒரு காலத்திலே பிறவி ஏற்பட போகிறது. அப்படி நம்மளை இந்த உலகத்திலே பிறவி செய்தால் கடைச்சாதியான கலிச்சாதியிலே பிறவி செய்து விடக்கூடாது. நம்முடைய பங்கு வம்சத்தோர் வழியிலே 1வது குலத்திலே உயர்ந்த தெய்வ சான்றோரிலே வண்ணமுள்ள தேவா வண்ணமுள்ள பிரம்மதேவர் நம்மை பிறவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒன்றாக கூடி அங்கே வந்து தவம் இருந்தார்கள். அப்படி நாம் பூலோகத்திலே சான்றோர் குலத்திலே பிறந்தால் பிறந்து இறந்த போதும் பின்னும் அந்த பிதிரிலே நமக்கு வாழ்வு அமைய வேண்டும் என்றும், அப்படி நாம் வாழ்ந்திருக்கிற போது ஆதிமகா மூலத்து ஆதி நாராயணர் அங்கே வந்து நாதியாக நம்மை நாடி எடுத்து நம்முடைய துயரமெல்லாம் போக்கி சங்கடங்களை எல்லாம் தீர்த்து தர்மபதி அருளி கிரீடமும் செங்கோலும் கீர்த்தி உள்ள முத்திரியும் வீரியமாய் தந்து மேலோகமும் மகிழ என்றும் சாகாமல் இருக்கும் பதவி தர வேண்டும், மண்மின் புகழ அந்த வரம் தர வேண்டும் என்று அவர்கள் தவம் இருக்கிறார்கள். அப்படி தவம் இருக்கிற அந்த முனிவர்களிடத்திலே போய் தேவர்களிடத்திலே போய் அந்த விவரத்தை அறிந்து கொண்டு எம்பெருமான் சொல்லுவார், நல்லதுதான் தேவர்களே, நாடுவது காரியம்தான், இப்படி இருக்க வேண்டும், இந்த உயர்ந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும், நீங்கள் தவம் இருங்கள். தவமிருந்து நிறைவேறினால் பிறவி ஆகுகின்ற காலத்திலே அந்த 1வது குலத்திலே முதல் சாதியிலே நான் பிறவி செய்து தருவோம் என்று அவர்களை தவத்துக்கு உறுதி கொடுத்து விட்டு மீண்டும் எம்பெருமான் அனந்தபுரம் நோக்கி வழி நடக்கின்றார். அப்பொழுது ஒரு பசுவும் ஒரு ஏந்திலையும் 2 பேரும் ஆங்காங்கு தவம் இருக்கிறார்கள். முதலாவது பசுவிடத்திலே போய் கேட்கிறார், ஏது பசுவே, இப்படி இதிலே தவம் இருக்க வேண்டிய காரணம் என்ன? அப்ப அது சொல்லுகிறது, நாராயணரே, எனக்கு ஒரு காளையங்கன்று இருக்கிறது, ஒரு புத்திரன் இருக்கிறான். அந்த புத்திரனை கொல்ல வேண்டும் என்று அதோ ஒரு பெண் தவம் இருக்கிறாளே, அது அதற்குத்தான். அப்படி அவள் தவம் இருந்து அந்த தவத்தின் காரணத்தால் அவள் என்னுடைய கண்டை காளையங்கன்றை கொன்று விட்டாலும் திரும்பவும் அது என்னுடைய வயிற்றிலே ஒரு உத்திரக்கண்டாக வந்து உடன் பிறக்க வேண்டும். அப்படி பிறவி தருவதற்கு வரந்தாரும் என்று உம்மை நினைந்து நான் தவம் இருக்கிறேன் ஐயா. சரி சரி, நல்லது, அந்த பெண்ணிடத்திலே விசாரிப்போம் என்று அங்கே வருகிறார்கள். அப்போ அந்த பெண்ணானவள் அழுதழுது எம்பெருமானுடைய பாதங்களை பற்றி சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறாள்? அந்த பெண்கொடியானவள் எம்பெருமானுடைய பாதங்களை பற்றி அவளுடைய வரலாறை சொல்லுகின்றாள். ஐயாவே, நானும் எனக்கு ஒரு மகன், அவனுக்கு 14 வயது பிராயம். ஆனால் ஒரு ஆள் பிராயத்தையும் தாண்டி இருப்பான். அப்படி அந்த 14 வயது பிராயத்து பிள்ளையும் நானுமாக ஜீவித்து வருகிற காலத்திலே அதோ தவம் இருக்கின்ற பசுவினுடைய புத்திரன் என் பேரிலே இச்சை கொண்டு என்னை அவனுடைய எண்ணத்துக்கு இணங்க அழைத்தான். நானோ அதை அல்லவென்று தட்டிவிட்டு அவனுடைய எண்ணத்துக்கு நான் மறுத்து பேசிய காரணத்தினால் இதோ பார் என்று ஓடி சென்று ஒரே குத்தாக குத்தி என் 14 வயது மகனை கொன்றுவிட்டான். இந்த பிள்ளையினுடைய அழிவுக்கு அவனுடைய ஜாதகத்திலே இடம் உண்டுமா என்று சித்திரபுத்திரனிடத்திலே போய் அவனுடைய கணக்கை எடுத்து பார்த்தேன். 14 வயதிலே என் பிள்ளைக்கு ஒரு சாதாரண தத்துதானும் கிடையாது. அவன் மாளுவதற்கு விதியே இல்லை. அப்படி இருக்க இதற்கு நியாயம் உண்டுமா என்று சிவபெருமானுடைய செவி அறிய முறையிட்டேன். அவரும் அதை கேட்டு கேளாதவர் போல இருந்து விட்டார். எளியவன் சொல் அம்பலமேறுமா? அதுபோல இந்த ஏழைக்கு யாரும் இறங்கவில்லை. வருவது வரட்டு என்று பழியை உம்பேரிலே போட்டு தவம் இருக்கிறேன். அப்பா, நீயும் வந்து நிற்கின்றாய், எனக்கு ஏதாயிலும் ஒரு நல்ல வழியை சொல்லு, என்ன செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் கேட்கிறார். ஒரு குற்றமும் செய்யாத என்னுடைய பிள்ளையை கொன்ற அந்த காளையங்கன்றை கொல்ல வேண்டும். அப்படி என்று அவள் கேட்டவுடனே எம்பெருமான் சொல்லுவார், பெண்ணே, நீ இருந்த தவம் நிறைவேறினால்
அந்த காளையங்கன்றை கொல்லுவாய், போய் தவமுறு என்று அவளையும் தவத்துக்கு இருத்திவிட்டு அந்த பசுவிடத்திலே வந்து, பசுவே, நீ நின்ற தவம் நிறைவேறினால் அவள் தவமிருந்து உன்னுடைய புத்திரனை கொன்றுவிட்டாலும் திரும்பவும் அது உடனே உன்னுடைய வயிற்றிலே ஒரு உத்திரக்கன்றாக தோணச் செய்வேன். எந்தன் மகனாருக்கு ஏவல் செய்ய வைத்திடுவேன் என்று உரைத்துவிட்டு 2 பேரையும் தவத்துக்கு இருத்திவிட்டு எம்பெருமான் மீண்டும் அனந்தபுரம் புறப்பட்டார். கூடவே வந்து கொண்டிருக்கின்ற சேத்திரகாலன், வேதியன், இன்னும் தேவர்கள் எல்லாம் அந்த எம்பெருமானை வணங்கி நின்று கேட்கிறார்கள். அந்த வேதியன் கேட்கிறான், ஐயாவே, பொல்லாத நீசர்கள் வாழுகின்ற இடத்திலே போகிறேன் என்று செல்லுகின்றீர்களே, அப்படி அனந்தபுர சீமையிலே, அதாவது நீசனுடைய குடியிலே நீர் போகுவதற்கு வந்த காரியம் என்ன? தேசமெல்லாம் நீசனுடைய செய்தி கேட்டிருந்தும் அந்த பொல்லாதவன் குடியிலே போய் இருக்க செல்லுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். உடனே எம்பெருமான் சொல்லுவார், சேத்திரனே, வேதியனே, சான்றோருக்கு உபகாரம் செய்யும் முன்னாக அந்த பொந்துகளி நீசனுக்கும் அவனோடு இருந்து நான் சில புத்திகளை சொல்ல வேண்டும். அது அல்லாமலும் குரோனியிலே இருந்து இந்த கலியன் வரையிலும் எல்லாம் தான் சொல்லுக்கு இடர் வையாதபடி சான்றோர்களிடத்திலேயே சாங்கமாக இருந்து அவர்களை காப்பாற்றினீர், என்னை அழித்து போட்டீர் என்று அவன் என்னிடத்திலே ஒரு குறை சொல்ல நேரிடும். அந்த குறை சொல்லாத அளவிற்கு அவனோடும் இருந்து அவனுக்கும் சில நியாயங்களை சொல்லி பார்க்க வேண்டும். அதுதான் அனந்தபுரம் போகிறேன் அப்படி என்று சொன்னார். உடனே அந்த கேத்திரன் என்ன கேட்கிறான், எம்பெருமான் அனந்தபுர சீமையிலே போய் அமருவதற்கு வேண்டிய காரணங்களை சொல்லி முடித்தவுடனே சேத்திரன் கேட்கின்றான், ஐயாவே, அப்போ நீசனிடத்திலே போய் குடியிருந்தால் அவர்கள் தருவதையெல்லாம் சுவாமி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே, அப்படி ஏற்றுக்கொள்வீர்களா அப்படி என்று கேட்டார். அதற்கு எம்பெருமான் சொல்லுகின்றார், இன்று நீ கேட்டதற்கு நான் இயல்பு உரைக்கின்றேன் கேளு. கலிநீசன் மாநிலத்தில் என்று கால் வைத்தானோ அன்று முதலாக என் மேனி தண்ணீர் அறியாது, உடம்பெல்லாம் சலிவாகி என்னை அறியாமல், லட்சுமியை அறியாமல், வண்ணத் துயில் அறியாமல், மறுபுடவை அறியாமல், பூசை, புனஸ்காரம், பொசிப்பு, ஆசை, அக்க கிளையாசை, இன்னும் வைகுண்டம், அரசு மேடை, மெத்தை, மேவும் சொகுசு, இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நான் துறந்து இருக்கின்றேன். வாடை அறியேன், மகிழும் சிரிப்பறியேன், தோழமையை அறியேன், சுருதி மொழி அறியேன், ஆள வைகுண்ட அரசு மேடையையும் நான் அறியவில்லை. இப்படி ஒற்றை போல் ஆனேன், உட்கார்ந்து இருக்கறியேன், ஒரு இடத்துல உட்கார முடியவில்லை. இப்படி ஆங்கு பல இடங்களிலும் ஆங்காங்கு அலைந்து கிடக்கிறேன். இது எதற்காக என்ற சிந்தை கூட எனக்கு கிடையாது. பொல்லாத கலியை அழித்து வாய்த்த நாடாள்வதற்கு நியாயமுள்ள பட்டம் நான் சூட்டி வைத்த பின்னாலுதான் இத்தனையும் ஏற்பது, அதற்கு முன் உனக்கார முதல் ஏற்பதில்லை அப்படி என்று அந்த வேதியனுக்கும் சேத்திரகாலனுக்கும் கூடவே வந்த தேவர்களுக்கும் அறியும்படியாக சொல்லிவிட்டு எம்பெருமான் அனந்தபுர சீமையிலே பள்ளி கொண்டார். ஒரு இலுப்பமர பொந்துக்குள்ளாக எம்பெருமான் ஓடிப்போய் ஒளித்ததை பூலோகத்திலே வயலிலே களையெடுத்து நின்ற ஒரு செச்சை புலப்பெண் கண்டு, யாரோ ஒரு பிள்ளை இந்த மரப்பொந்துக்குள்ளாக ஓடிப்போய் ஒளிக்கிறதே என்று அவள் வந்து பார்க்கிறாள். அந்த பெண்ணுக்கு எம்பெருமான் தெய்வ காட்சியை அருளுகின்றார். சங்கு சக்கரதாரியாக பகவான் அதிலே உறைந்ததை கண்டவள் தீபம் காட்டுகின்றாள். தீபம் புலட்சி, இறைவன் மனமகிழ வேண்டுமே, ஆனந்தப்பட வேண்டுமே, இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமே என்று தீபத்தை காட்டி அதை எம்பெருமான் மனமுடன் ஏற்றிருக்கின்ற காலத்தில் செச்சை புலப்பெண் நாராயணா என்று சொல்லி எப்படி வழிபடலாம் என்ற ஒரு தீண்டாமை அதிகப்பட்டிருந்த அந்த காலத்திலே இந்த பெண்ணை நீ இங்கே
சுவாமி கும்பிடக்கூடாது, நீ நாராயணன் பெயர் சொல்லக்கூடாது, போ என்று அவளை அடித்து விரட்டிவிட்டு மன்னனும் மற்றும் அவனுக்கு உகந்த போற்றி பிராமண நம்பூரிகளுமாக அந்த இடத்திலே நாராயணரை வழிபட்டார்கள். பெரிய கோட்டை மதில் சுவர் அமைத்து மேடைக்கு கால்கள் தங்கத்தால் நிறுத்தி மற்றும் நவநிதிகளால் எம்பெருமானை அலங்கரித்து தெப்பக்குளம் வெட்டி கோபுரம் கட்டி கொடிமரம் நிறுத்தி இப்படியாக அந்த இறைவனுக்கு பணி செய்வதாக நினைத்தவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், என்று அவர்களெல்லாம் வந்து நாங்கள் தான் இந்த உயர்ந்த தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும், நீ தாழ்ந்த குலத்தவள், நீ செய்யக்கூடாது என்று அவளை அல்லக்கான் என்று தள்ளிவிட்டு இவர்கள் உள்ளே புகுந்தார்களோ அப்பொழுதே அந்த இலுப்ப மரமானது தெற்கும் வடக்குமாக சாய்ந்து விட்டது. எனவே அன்று படுத்தவர்தான் எம்பெருமான். இன்று வரையிலும் அனந்த பத்மநாப சுவாமியாக எம்பெருமான் அனந்த சயனத்திலே வீற்றிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தருவதை நான் ஏற்க மாட்டேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். இதை பின்னாலே எம்பெருமான் விளக்கி சொல்லுவார். எப்படி அங்கே இறைவனுக்கு பணி நடக்கின்றது, நாடும் மக்களும் எப்படி ஆனார்கள், மன்னனுக்கு இருந்த குறை என்ன, அந்த குறை தீர்ந்ததா, ஐயா வாசகத்தை சொல்லி வருகின்றார். அனந்தங்காடி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே எம்பெருமான் திருவாகிய நாராயணம் பள்ளி கொண்ட காரணத்தினால் அந்த இடம் திரு அனந்தபுரம் என்ற சிறப்பை பெற்றது. நாடும் மக்களும் செழித்து மனமகிழ்ந்திருந்தார்கள். படி ஒன்று கோட்டை ஒன்றாய் சென்னல் பழுத்து விளைந்தது, தென்னங்குலை சிதறி தேர் போல் அலங்கரித்தது. நாடு வாழ்வு என்ற நிலையிலே மன்னனுக்கும் மக்களுக்கும் குறைவில்லாமல் இருந்தாலும் நாட்டை ஆண்டிருந்த மன்னனுக்கு பின்னால் அந்த நாட்டை ஆளுவதற்கு வேண்டிய சந்ததி இல்லை. எனவே பிள்ளை பாக்கியத்துக்காக எம்பெருமானுடைய உத்தரவின் பேரிலே காசி நதி தீரத்திற்கு தவம் இருக்க செல்லுகின்றான் மன்னன். சில நாள் அப்படி தவம் இருக்கின்ற போது அந்த நதியின் ஓரத்திலே ஒரு அந்தணனும் அவனுடைய மனைவியும் சிரித்து பேசி மகிழ்ந்திருந்தார்கள். இதை அந்த மன்னன் பார்த்து விடுகிறார். அதை பார்த்தவுடனே காமம் பொறுக்காமல் ஜலத்திலே அவனுடைய வீரியமானது பாழானது. அதை அங்கிருந்த ஒரு வெள்ளை கொக்கானது எடுத்து வேகமாக விழுங்கியதும் அப்படியே அது ஒரு பிள்ளையாக உருப்பெற்று அந்த கொக்கு வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது. பிறந்த அந்த பிள்ளையானது ஆற்றிலே மிதந்து செல்ல பக்கத்திலே தவம் இருந்த புனலரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவன் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கின்றான். ஆளான வீரனாக வளர்த்து பல கலைகளையும், அதாவது தோணி ஏறும் தொழிலும் சுருக்கு கப்பல் ஏறும் தொழிலும் ஆணி பொன் முத்து அவைகள் வளரும் தலத்திலே அவைகளை தேடிச் சென்று கண்டெடுக்கின்ற திறமும் உள்ள வித்தையான உற்ற ரசவாத வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கின்றான். கள்ள உபாய கவடுபல தந்திரமும் கற்றுக்கொள்ளுகின்றான் அந்த வெண்ணீசன். அவனுக்கு தேச நசுராணி பெண்கள் என்று 2 பெண்களை பேராக மணமுடித்து அந்த பகுதிக்கு ஒரு சிறிய அரசனாக, ஒரு குட்டி ராஜாவை போல அவனை வாழ வைக்கின்றான். இப்படி கொக்கு வயிற்றிலே பிறந்த அந்த பிள்ளையானது அங்கே புவிய ஆளுகின்றது. ஆனால் பிள்ளை தவத்துக்கென்று சென்ற மன்னன் தவம் தவறிவிட்ட காரணத்தினால் எம்பெருமானிடத்திலே வந்து முறையிடுகின்றான். என்ன சொல்லுகிறான்? வெண்ணீசன் பிறந்தான், புனலரிசி எடுத்து வளர்த்தார், செங்கோமட்டி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நசுராணி பெண்களை 2 பேரை திருமணம் முடித்து வைத்தார் என்றெல்லாம் ஐயா வரலாறு சொல்லுவது நம்முடைய நாட்டிற்கு வெள்ளையர்கள் வந்த அந்த வரலாற்றை இவ்வாறு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். தவத்தை இழந்து வந்த மன்னன் அனந்த பத்மநாபரிடத்திலே முறையிடுகின்றார். எதற்காயிலும் உன்னுடைய ஜாதகத்தை ஒரு தரம் கணித்துப்பார் என்று எம்பெருமான் சொல்ல நல்லதொரு சோதிடனை வரவழைத்து ஜாதகம் பார்க்கிறான் மன்னன். சோதிடன் சொல்லுவான், மன்னா, நீ பெற்றாலும் அந்த பிள்ளை இந்த பேருலகத்தை ஆளுவதற்கு விதியில்லை.
மற்றவர் பெற்று, அதாவது உனக்கு மருமகன் என்ற முறையிலே உரியவன்தான் இந்த நாட்டை ஆளுவதற்கு பலன் இருக்கிறது. எனவே உன்னுடைய இந்த நாட்டின் பாரம்பரிய நிலையை அது வழி வழியாக மருமக்களுக்கு என்றே நீ சாசனம் பண்ணிவிட வேண்டும் என்று சொல்ல, எம்பெருமானும் அதற்கு இசைந்து கொள்ள மருமக்கள் வழி மான்மியம் என்ற அரசு முறை அன்று அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே ஏற்படுகிறது. இப்படியாக மருமகனுக்கு பட்டம்தான் என்று பறைசாற்றி ஆண்டிருக்கின்றான் மன்னன். ஆனால் அந்த வெண்ணீசனோ நிதியில் பெருத்து இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் ஆள்கள் இல்லை, படைகள் இல்லை. பணம் இருக்கிற காரணத்தினால் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கலாம் என்று அவர்களுக்கென்று ஒரு வழிபாட்டையும் ஏற்படுத்தி அவர்கள் வசதியாக வாழ்வதற்கு வேண்டிய வீடு வைத்து கொடுப்பதிலே இருந்து சகல உபகாரங்களையும் செய்கின்றான். உணவு, உடை, இன்னும் படிப்பு, படித்தவர்களுக்கு வேலை, வைத்திய வசதி, இப்படி சகல வசதிகளையும் அவன் நாகரிகத்தோடு அந்த மக்களுக்கு செய்த காரணத்தினால் அவனுடைய வழிபாட்டிலே அந்த மதத்திலே நிறைய மக்கள் சேர்ந்தார்கள். சேர்ந்தவர்களை எல்லாம் படைகளாக திரட்டி ஒரு நாள் நாடு பிடிக்கின்ற எண்ணத்திலே இங்கிருந்து ஒருவனை கையாளாக கொண்டு அவனிடத்திலே விவரம் கேட்கின்றான். அவன் என்ன சொல்லுகின்றான்? செந்துரையே, சேரன் என்னும் சோழன் என்னும் துய்ய பாண்டியன் என்னும் வேளமுடி மன்னர்கள் விபரீதமாய் ஆண்டிருந்த தேசம் 56 உண்டு. அதாவது 56 தேசத்தை இந்த மன்னர்கள் ஆண்டிருந்தார்கள். அவர்கள் பின்னாலே தெய்வ மாதர்களினுடைய பழி சாபத்துக்கு உட்பட்டு சந்ததிகள் இல்லாமல் கடலுக்குள்ளே கல்லாக உறைந்தார்கள். இப்பொழுது அந்த 56 தேசத்திலே ஒரு தேசத்தை வேசை ஒரு தாதி விழிநுதலால் தன் வயிற்றில் பேசரிய ஒரு மதலை பிறந்து பிதனமுடன் நாட்டை ஆண்டு வருகிறது. அந்த நாட்டிலே படையெடுத்தால் கண்டிப்பாக அதை நாம் பிடித்து விடலாம் என்று ஒருவன் கோளுரைக்கின்றான். உடனே வெண்ணீசனும் கடல் மார்க்கமாக தோணி ஏறி படை பொருதி வருகின்றான். இங்கே மன்னன் நன்றாக தூங்கிக் கொண்டு கிடக்கிறான். அப்பொழுது சுவாமியாகிய அனந்தவல்பன் அந்த மன்னனை தட்டி எழுப்பி, இப்படி கிடந்து தூங்குறாயடா, உன் நாட்டை பிடிப்பதற்கு வெண்ணீசன் படைபுரிது வருகிறான் என்று சொன்னார். உடனே இந்த மன்னனும் சுதாகரித்துக் கொண்டு படைகளை திரட்டி அந்த வெண்ணீசனை போய் எதிர்க்கின்றான். வெண்ணீசன் பார்க்கிறான், அவனிடத்திலே நிறைய படை இருக்கிறது. நாம் இந்த படையை கொண்டு இப்பொழுது அவனை எதிர்த்தால் நாம் தோற்று விடுவோம். எனவே இப்பொழுது போர் வேண்டாம் என்று அவன் போர் ஒல்கி போய்விடுகின்றான். ஆனால் மன்னனோ, இப்படி நாம் தூங்கியிருந்த வேளையிலே பகவான் அல்லவோ வந்து தட்டி எழுப்பினார் என்று ஒரு எண்ணம், ஒரு நன்றி, ஒரு விசுவாசம் இல்லாமல் நான் தான் வெற்றி கொண்டேன் என்று பறையடித்து நாடாண்டு வருகின்றான். அப்படி ஆண்டு வருகின்ற அந்த காலத்திலே அந்த நாட்டை ஆண்டிருந்த மன்னனுக்கு நாள் வழியாக பகைவர்கள் ஏற்படுகின்றார்கள். காரணம், நாட்டை ஆளுகிற மன்னனுடைய மகனுக்கு பட்டம் கிடையாது, மருமகன் அந்த நாட்டை ஆளுகிறான். அப்படி வழிமுறையாக மருமக்களுக்கென்றே வருகிற போது நாட்டை ஆண்டிருந்த மன்னர்களுடைய பிள்ளைகள் அந்த மன்னனுடைய காலத்துக்கு பின்னாலே சாதாரண பிரஜைகளாக தள்ளப்படுகிறார்கள். எனவே குடும்பத்துக்குள்ளாகவே அந்த நாட்டை ஆண்ட மன்னனுக்கு எதிர்ப்புகள் ஏற்படுகிறது. அந்த எதிர்ப்புகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மன்னன் என்ன நடவடிக்கைகளை எடுக்கின்றான் என்ற வாசகத்தை எம்பெருமான் சொல்லிக் கொண்டு வருகின்றார். நாள் வழியாக மன்னனுக்கு பல எதிர்ப்புகள் ஏற்பட்ட காரணத்தினால் தன்னை பாதுகாப்பதற்கு வேண்டிய பாதுகாப்பாளர்களை தேடுகின்றான் மன்னன். சுவாமியிடத்திலே வந்து முறையிட்டார். எம்பெருமான் கேட்பார், மன்னா, யாரை கொண்டு வரலாம் உன்னுடைய மெய்காப்பாளர்களாக? உன்னை உயிர் போல காக்க வேண்டுமே, அதை சொல்லு. அப்போ மந்திரிகளோடு மன்னன் விசாரிக்கிற போது மந்திரிமார்கள் சொல்லுவார்கள், மன்னவா, இந்த காளியின் பிள்ளைகளாக சான்றோர்கள் வளர்ந்து வருகிறார்களே, அவர்கள் உண்மை உடையவர்கள், நல்ல வீரர்கள், உத்தமமானவர்கள். அவர்களைத்தான் மெய்காப்பாளர்
மெய்காப்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று அந்த மந்திரிகள் சொன்னார்கள். இதை சுவாமியிடத்திலே வந்து மன்னன் எடுத்துரைத்து அப்படியே இந்த சான்றவர்களை மெய்காப்பாளர்களாக அங்கே நியமிக்கின்றான். அவர்களுக்கு சட்டைக்குள்ளா கொடுத்து, பட்டயம் கொடுத்து, பாறையிற கூலிகள் எல்லாம் அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கின்றார். வாள் கொடுத்து, ஆயுத பாணி கொடுத்து, இப்படியாக எப்போ பார்த்தாலும் மன்னனை கண்ணை எப்படி இமை காக்கிறதோ அதுபோல காவல் செய்ய வேண்டும் எதிரிகளிடத்திலே இருந்து. பொறுப்பாக அந்த மக்கள் அந்த உத்தியோகத்தை நடத்தி வருகிற போது அவர்களுக்கு ஒரு தாழ்வு வருகின்ற ஒரு காலகட்டம். நாட்டிலே சொல்லுவோம், வாழ்வு வரும்போது வாராது கண் தூக்கம், தாழ்வு வரும்போது கேளாது கண் தூக்கம். அதுபோல அந்த சார்ந்தவர்களுக்கு ஒரு தாழ்வு வருகின்ற ஒரு காலம். இரவு பகல் முழித்திருந்து வாயில் நடை காத்தவர்கள் ஒரு நாள் அப்படியே தூங்கி விடுகிறார்கள். ஆனால் எதிரிகளோ இதை கங்கணம் கட்டி கொண்டே இருந்தார்கள். என்றாலும் ஒரு நாள் இவன் தூங்க மாட்டானா, அன்றைக்கு நாம் மன்னனை பதம் பார்த்து விட வேண்டும் அப்படி என்று இந்த சான்றோர்கள் தூக்கம் வைத்து விடவே அதை ஒரு தருணமாக கருதி இந்த எதிரிகள் மன்னனை போய் வெட்டி விடுகின்றார்கள். வெட்டுப்பட்ட மன்னன் இன்னும் சற்று நேரத்திலே இறந்து போவான். அப்படி துடிதுடித்து கிடக்கின்ற அந்த வேளையிலே அந்த மன்னனுக்கு மனதிலே எண்ணம் எப்படி வருகிறது, இந்த சார்ந்தவர்கள் துடியானவர்கள், இவர்களை எதிர்த்து யாரும் உள்ளே வந்து நம்மை வெட்ட முடியாது. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் அதற்கு காரணம் என்ன? இந்த சார்ந்தவர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள். கைக்கூலி வாங்கி கொண்டு தூங்குகிறவர்களைப் போல நாங்கள் நடித்து விடுவோம், அந்த வேலை பார்த்து ஓடி போய் வெட்டி விடு என்று கைக்கூலி வாங்கி காட்டி கொடுத்து விட்டார்கள் என்று அந்த மன்னனுக்கு மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவன் சாகின்ற வேளையிலே ஒரு பழி சாபத்தை போட்டு அவன் இறந்து போகின்றான். எப்படி? காவலாய் நீரிருந்து காட்டி கொடுத்தீரே, என் குடும்பத்தோர்கள் ராஜ்ஜியத்தை ஆளுமட்டும் உன் குடும்பத்தோர்கள் ஊழியங்கள் செய்து அழுந்தப்படுத்தப்படுவார்கள் என்று அந்த மன்னன் எடுத்துரைத்து விழுந்த மொழியாக சொன்னவன் அப்படியே சோர்ந்து இறந்து விட்டார். உயிர் போகிற அந்த நேரத்திலே அந்த மன்னனிட்ட பழிசாபம் இந்த சார்ந்தவர்களை மாய வலையாக பற்றியது. அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்திருந்த தேவர்கள், மேவலர்கள் வந்து எம்பெருமானிடத்திலே முறையிடுகின்றார்கள். அப்பா நாராயணா, எங்களுடைய தம்பிமார்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த சான்றோர்கள், அவர்கள் பாவ நீசன் சபித்த பழிசாபத்திலே படுகிற துயரத்தை நீ பார்க்கவில்லையா? அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். இந்த மன்னனிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லி அதை தடுக்க கூடாதா என்று அந்த தேவர்கள் வந்து முறையிட்டார்கள். எம்பெருமான் சொல்லுகின்றார், தேவர்களே, அந்நீசன் ஒரு சாபமிட்டானே அது அவனுடைய அழிவுக்குத்தான். வம்புள்ள நீசன் இந்த ஏழை எளிய மக்கள் ஒரு குற்றம் செய்தாலும் அவனிட்ட சாபத்தினாலே இந்த குற்றம் அவனையே சாரும். ஆதலால் அவன் தன்னாலே நரகத்திலே சேர்வான். அதுவும் நமக்கு ஒரு குறிதான். அது அல்லாமலும் பிள்ளைகளுக்கு தொல்லை வந்திருக்கிறது என்று துயரத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, சங்கடம் என்றால் என்றைக்கும் சங்கடமா? ஒரு நாள் மாறும். ஐயா சொல்லுகிறார், தொல்லை வந்தாலும் தீர தொகை வைத்த லெக்கு உண்டு. அந்த சோழ மகாராஜனுக்கு சான்றவர்கள் செய்த உபகாரம் கொஞ்சமா? அவன் என்ன செய்தான்? 2 பேரை யானை காலால் தலையிடறி கொன்றான். இந்த நீசனுக்கோ நித்திரைகள் இல்லாமல் வாயில் நடை காத்தார்கள் என் பிள்ளைகள். அதற்கு அவன் செய்த உபகாரம் என்ன? வலுத்துயர சாபமிட்டான். எல்லோரும் அறிவார்கள் தேவர்களே, வல்லாமையான வாய்த்த தேவாதிகளே, நாம் என்ன செய்வோம் அப்பா? நாட்டிலே விதி வந்ததற்கு நீங்கள் உங்கள் இடத்திலே போங்கள். எப்பொழுது கேட்க வேண்டுமோ அந்த தருணத்திலே நான் கேட்பேன் என்று அவர்களை அனுப்பி வைக்கின்றான். அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு வந்த கஷ்டம் என்ன? அந்த சமயத்திலேதான் இந்த ஏழை எளிய மக்களுக்கு அதிகப்படியான வரிகளை போட்டு மன்னன் துன்புறுத்தினான். 64 தண்ட வரிகள் விதிக்கப்பட்டது. எப்படி கொத்தடிமைகளாக மக்கள் வேதனைப்பட்டார்கள், அவர்களுக்கு நாட்டிலே என்ன மரியாதை என்ற விவரங்களை எல்லாம் ஐயா தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றார்.